நான் பார்க்க போகிறது 12th மேத்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.1ல் 10th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். வட திசையிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு மகிழுந்தை துரத்துகிறது. சாலை சந்திப்பின் வடக்கே 0.4 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறை வாகனமும் கிழக்கே 0.8 கிலோமீட்டர் தொலைவில் மகிழுந்தும் உள்ளபோது மின்காந்த அலை கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்திற்கும் இடைப்பட்ட தூரம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கிறது என தீர்மானிக்கின்றனர். காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனில் மகிழுந்தின் வேகம் என்ன? பாருங்க, இப்போது ஒரு மகிழுந்து, அதாவது ஒரு பஸ்ஸும் இப்போ போலீஸ் வாகனம், சரிங்களா? இப்போ காவல்துறை வாகனம் கொடுத்துருக்காங்களா? இப்போ திசைப்படி போடும் போது இது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு சொல்லுவோம். இல்லைனா நீங்கள் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு போட்டுக்கலாம், சரிங்களா? போய் சென்டர் பண்ணிடுது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க? இப்போ வடக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது போலீஸ் வாகனம் போயிட்டு காவல்துறை வாகனம் திரும்ப வருதுன்னு சொல்கிறாங்களா? இப்போ தோராயமாக இப்போ இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ திரும்பி வருது. அதே போல் ஒரு பேருந்து கிழக்கிலேருந்து இந்த பக்கம் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது என்ன வேகத்தில் வருது? இந்த பேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 0.8 கிலோமீட்டர் தொலைவில் வருது. அதே போல் வடக்கிருந்து வர்ற இந்த காவல்துறை வாகனம் பார்த்தீங்கன்னா 0.6 இதில் வருதுங்களா? அப்போது இந்த வேகத்தில் வரும்போது இதுக்கு இடைப்பட்டது, அதாவது இந்த பேருந்துக்கும் இந்த காவல்துறை வாகனத்துக்கும் இதே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்க மின்காந்த அலைக்கருவியை கொண்டு கால்குலேஷன் பண்ணுறாங்க. 20 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இருக்கு, தோராயமாக அதிகரிக்குது அப்படின்ட்டு, சரிங்களா? அப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸு, இது ஒய், இது இசட்னு எடுத்துக்கலாமா? எடுக்கும்போது இது பார்க்குறது முக்கோணம் மாதிரி இருக்கா? எக்ஸ்கேஸ் நேராக போட்டுக்கோங்க. இப்போ செங்கோணம் முக்கோணமும் சென்டர் பாயிண்ட் 0 எடுப்போம். நம்ம என்ன கேட்டிருக்காங்க? இப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத்தின் மகிழுந்தின் வேகம் என்ன? இப்போ காவல்துறை வேகம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வருதுன்னும் போது மகிழுந்தோட வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? என்ன எடுக்கலாம்? டிஇசட் டிவைட் பை டிடின்னு எடுக்கலாமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதும் போது இப்போ எக்ஸ் என்னது? 0.8 கிலோமீட்டரா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0.8 கிலோமீட்டர். அடுத்து ஒய் என்ன? 0.6 கிலோமீட்டரா? 0.6 கிலோமீட்டர். இப்போது இசட் என்ன எடுத்துருக்கோம்? டியை பொறுத்து வைக்கும் போது டிஇசட் டிவைட் பை டிடின்னு எடுத்துருக்கோமா? என்ன? 20 கிலோமீட்டர் பர் மணி. அப்போ இதே போல் காவல்துறை வாகனம் வந்து திருப்பி ரிட்டன் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொடுத்துருக்காங்களா? அப்புறம் திருப்பி ரிட்டன் வர்றது வந்து ஏன் எடுக்க போகிறோன்னா ஒய்யை பொறுத்து வைக்கிற போது டிஒய் டிவைட் பை டிடின்னு இருப்போமா? திரும்பி வருதுன்னும் போது -60 கிலோமீட்டர் எடுத்து எழுதிக்கலாமா? டிஒய் டிவைட் பை டிடி ஈக்குவல் -60 கிலோமீட்டர் பர் மணி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஎக்ஸ் டிவைட் பை டிடி, சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? இப்போது டிஎக்ஸ் டிவைட் பை டிடினா இதுக்கு இடைப்பட்ட தொலைவு. செங்கோண முக்கோணம் போது தேற்றம் பயன்படுத்துவோம். பித்தகாரஸ் தேற்றம் படி நம்ம யூஸ் பண்ணும்போது ஏன் எடுப்போம்? கர்ணம் இது எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் எடுப்போமா? அப்போ என்ன வரும்? Z² ஈக்குவல் x² + y² வருமா? எடுத்து எழுதிக்கலாமா? Z² ஈக்குவல் x² + y². இப்போ x² என்னது? எக்ஸ் என்ன வேல்யூ? 0.8 ஸ்கொயர். ஒய் என்ன? 0.6 ஸ்கொயர் இருக்கிறதும் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த Z² அப்படியே வரும். 0.8 ஸ்கொயர் பண்ணும்போது 0.8 இன்ட்டு 0.8 வருமா? 8 64. இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம், அடுத்து இந்த புள்ளி வைக்கும்போது இங்கே வருமா? அப்போ 0.64 எடுத்து எழுதிக்கலாமா? 0.64. அடுத்து இந்த 0.6 ஸ்கொயர் பண்ணும்போது
0.6 இன்ட்டு 0.6ன்னு வருமா? இப்போ 6 36. இங்கே ஒரு ஸ்தான் இங்கே ஒரு ஸ்தான் அந்த ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கே 0. இப்போ 0.36. இப்போ 0.36. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 0.6 0.36 கூட்டோம்னா 4 6 10 0 மீதி 1 6 1 7 7 3 10 0 மீதி 1 நமக்கு 1 வரும். சரிங்க, 1.00 எடுத்து எழுதணும் 1. அப்போ இசட் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. நமக்கு இசட் தான் வேணும். அப்போ இசட்டை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் ஸ்கொயராக இருக்கிறத மிச்சம் ரூட்டாக மாறுமா? இப்போ ரூட் 1 1க்கு ரூட் போட்டாங்கன்னா 1 தான் வரும். அப்போ இசட்டோட வேல்யூ 1. சரிங்களா? அப்போ எந்த வேல்யூ நவருன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ தேட்டர் இப்போ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? இசட் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா? இது வந்து டியை பொறுத்து வகையிடலாமா? இப்போ டிஐ பொறுத்து வகையிட. இப்போ டிஐ பொறுத்து வகையிடும் போது ஃபஸ்ட் இந்த அடுக்கில் இருக்கிறத ஒரு டைம் வகையிடணும். அப்புறம் அதுக்காக இப்போ எக்ஸு ஒய் இசட்டுன்னு பார்த்தீங்களா, அதை ஒரு தடவை வகையிடணும். ஃபஸ்ட் இந்த ரெண்டை பொறுத்து வகையிடும் போது ஃபார்மா நமக்கு தெரியும். ஓ எக்ஸ் பவர் n-1 வருமா? அப்போ இது போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? அப்ளை பண்ணோன்னா இப்போது இந்த 2 மொழி வந்துடும். 2 இன்ட்டு இசட் எக்ஸ்ன்றது இசட் இருக்குது. இப்போ இசட் 2 - 1 கழிச்சா 1 1. இப்போ அடுக்க வகைப்படுத்தியாச்சு. அடுத்து இசட்டை வகைப்படுத்தும் போது dz டிவைட் பை dtன்னு வருமா? ஈக்குவல். அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் வகைப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு அடுக்கு என்ன வரும்? 2x 2 - 1 1. இப்போ அடுக்க வகைப்படுத்தியாச்சு. அடுத்து எக்ஸ் வகைப்படுத்தும் போது dx டிவைட் பை dt ப்ளஸ் அதே போல் ஒய் ஸ்கொயர் வகைப்படுத்தலாமா? ஸ்கொயர் வகைப்படுத்தும் போது 2 இன்ட்டு ஒய் 2 - 1 1. அடுத்து dy டிவைட் பை dt. சரிங்களா? அப்போ அடுத்து எழுதும் போது இப்போ 2 அடுத்து 1 போட்டாலும் 1 தான் போடனாலும் 1 தான். இப்போ 2z இன்ட்டு dz டிவைட் பை dtன்னு வருமா? ஈக்குவல். இப்போ 2 காமா 2 இருக்கா, வெளியே எடுத்துடலாமா? எடுத்துட்டா 2 வெளியே எடுத்துகிட்டு உள்ள என்ன வரும்? எக்ஸு அடுக்கில் 1 போட்டாலும் 1 தான் போடலாலும் 1 தான். dx டிவைட் பை dtயா ப்ளஸ் ஒய் இன்ட்டு dy டிவைட் பை dt. இப்போ 2 காமா இருக்கா, கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்படி கேன்சல் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லைங்க பெருக்கலுக்கு எந்த வந்துச்சுன்னா வகுத்தல் வரும். இப்போ பெருக்கல் வகுத்தல் கேன்சல் ஆயிருமா? அதான் நம்ம இப்படியே கேன்சல் பண்ணிட்டோம். சரிங்களா? மீதி என்ன இருக்குது எடுத்து எழுதிக்கலாமா? எடுத்து எழுதும் போது என்ன வரும்? z இன்ட்டு dz டிவைட் பை dt ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு dx டிவைட் பை dt ப்ளஸ் ஒய் இன்ட்டு dy டிவைட் பை dtன்னு வருமா? இதுக்கான மதிப்பெல்லாம் அப்ளை பண்ணலாமா? இப்போ இசட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. அதே இப்போ பாருங்க, இப்போ dz டிவைட் பை dtக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 ஈக்குவல். இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.8 இன்ட்டு dx பை dt வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் மதிப்பு ப்ளஸ் ஒய்க்கு என்ன எடுத்திருக்கோம்? 0.6 எடுத்திருக்கோமா? இன்ட்டு dy பை dt என்ன எடுத்திருக்கோம்? -60. சரிங்க, 1 இன்ட்டு 20 20 ஈக்குவல். இப்போ 0.8 அப்படி வந்துடும் இன்ட்டு dx டிவைட் பை dt. இப்போ 0.6 60 பெருக்கலாமா? பெருக்கும் போது இப்போ 0.6 இன்ட்டு 60 இந்த 6 எடுத்துக்கலாம். 6 36. இங்கே 0 இருக்கா, இங்கே 0 போட்டுக்கலாம். ஒருத்தன் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இங்கே புள்ளி வருமா? அந்த 0 கேன்சல் ஆகிடும். 36 மட்டும் நமக்கு வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -36 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ -36. சரிங்களா? இது -36 இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது +36 வருமா? இப்போ 20 + 36 ஈக்குவல் 0.8 இன்ட்டு dx டிவைட் பை dt. 20 37 கூட்டும் போது 56ன்னு வரும் ஈக்குவல். இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிற அந்த 0.8 இந்த பக்கம் கொஞ்சம் வகுத்தில் வருமா? இப்போ 56 வகுத்தல் 0.8 ஈக்குவல் dx டிவைட் பை dt. மாற்றி எழுதிக்கலாமா? இப்போ dx டிவைட் பை dt ஈக்குவல் 56 டிவைட் பை 0.8. இப்போ தான் வகுக்கணும். அதுக்கப்புறம் பாயிண்டில் இருக்க அந்த பாயிண்ட் மூவ் பண்ணிக்கலாமா? அந்த பாயிண்ட் மூவ் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம 10ஆல் மேலே எங்கேயும் பெருக்கலாமா? 10ஆல் மேலே எங்கேயும் பெருக்குன்னா என்ன வரும்? மேலே 560 வரும்.
இப்போ இங்கே 0 8 இன்ட்டு 10ன்னும் போது நமக்கு 80ன்னு வருமா. ஒரு தந்தடி புள்ளி வைக்கும் போது இந்த 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 8 மட்டும் வரும் கீழே. இப்போ கேன்சல் பண்ணால் 8 8 7 56 இந்த 0 அப்படியே வரும். இப்போ 70ன்னு வருமா. அப்போது dx/dt உடைய மதிப்பு 70. அப்போது மகிழுந்துக்கான வேகம் பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும். மகிழுந்தின் வேகம் 70 km/h எடுத்து எழுதிக்கோங்க.